அப்ரிசியேஷன் நம்ம யாருக்குமே அவ்வளவு சீக்கிரம் வராது. என்ன பாராட்டவங்க நிறைய பேர் உங்க பேச்ச கேட்காம நான் தூங்குறதே இல்லை. ஒரு தன்னெழுச்சி பேச்சாளர் கிட்ட வந்து உங்க பேச்ச கேட்காம நான் தூங்க வைக்கவா பேசுறேன், நான் பேசிட்டதுக்கு அப்புறமா நீ எப்படி தூங்குற, இப்படி ஒரு கேள்வி வருது இல்ல. அப்ரிசியேஷன் தான் அது வேற மாதிரியான அப்ரிசியேஷன். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். எனக்கு புரியல, 10 வருஷமா புரியல, அப்புறமா புரிஞ்சது. எப்படின்னா ஒருத்தர் சொல்ற வாழ்க்கை சக்கையா பிழிஞ்சு போட்டு வந்து உட்காரும் போது நீ வரியா, நீ சொல்றியா, இல்ல கவலைப்படாத நாளைக்கு நாள் உன்னுடையதுதான், மிக சிறப்பாக இருக்கும், எழுன்னு சொல்றியா, அப்ப நான் அமைதியாகி தூங்குறேன். நான் அமைதியா தூங்குறதுக்கு உன் தன்னுணர்ச்சி, உன்னுடைய எழுச்சி எனக்கு தேவைப்படுகிறது, உன்னுடைய பேச்சு எனக்கு தூக்க மாத்திரைன்னு அவன் சொல்றான். நான் சொல்றேன் அப்ரிசியேஷன் இருக்குல்ல, ஒருவரை புகழ்ந்துரைத்தல், ஒருவருடைய மனம் கோணாமல், கேட்கின்றவர்கள் அடுத்தவர்களுடைய மனமும் கோணாமல் அவர்களை புகழ்ந்து உரைத்தல் அப்ரிசியேஷன்.